அஞ்சலி, அஞ்சலி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஏய், உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? நானே அந்த பக்கம் இந்த பக்கம் கூட நகர முடியாம வலிய பொறுத்துக்கிட்டு இப்படி படுத்து கிடக்குறேன். என்கிட்ட வந்து விஷயம் தெரியுமான்னு கேக்குறியே? அது இல்ல அஞ்சலி. ஏய், இப்ப எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? அப்படி என்ன விஷயத்தை தான் நீ கேள்விப்பட்ட? முதல்ல பதட்டப்படாம விஷயம் என்னன்னு சொல்லு. மனோகர் நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தப்போ ரொம்ப டென்ஷனா ரிசப்ஷனுக்கு வந்துட்டு போனாரு. என்னடி சொல்ற? ஆமா அஞ்சலி, அவருக்கு வேண்டியவங்க யாருக்கும் உடம்பு சரியில்லை போல இருக்கு. இதே ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க போல இருக்கு. அவங்களுக்கு மெடிசன் வாங்க மெடிக்கல் ஷாப்புக்கு போனாரு. என்னடி குழப்புற? ஐயோ அஞ்சலி, நான் ஒன்னும் குழப்பல. நான் சொல்றது சத்தியமா உண்மை. ஐயோ, ஞான சூனியம், ஞான சூனியம். இவ்வளவு தூரம் அவன் பதட்டமா இருக்கான். அவனுக்கு வேண்டியவங்களுக்கு மெடிக்கலுக்கு போய் மாத்திரை வாங்கினான்னு தெரிஞ்சுக்கிட்ட நீ, யாரு பெட்ல இருக்காங்க, இவன் போய் மருந்து மாத்திரை வாங்குற அளவுக்கு, இவன் அவ்வளவு பதட்டப்படுற அளவுக்கு அந்த முக்கியமான ஆளு யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து சொல்ல மாட்டியா? இல்ல அஞ்சலி, உன்கிட்ட உடனே வந்து விஷயத்த சொல்லணுங்கிற அவசரத்துல இத மட்டும் பாத்துட்டு வந்துட்டேன். ஐயோ, இப்ப இவ்வளவு அவசரமா ஓடி வந்து சொல்லியும் என்ன பிரயோஜனம்? அவனுக்கு வேண்டியவங்க யாருன்னு தெரியாம நீ என்ன இப்படி டென்ஷன் பண்றதுதான் மிச்சம். ஏன் அஞ்சலி, ஒருவேளை அது கற்பகமா இருக்குமோ? ஏய், என் வாயில நல்லா வந்துரும். அவதான் நல்ல திம்சு கட்ட மாதிரி திடகாத்திரமா இருக்காளே. அவளை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ற அளவுக்கு அவளுக்கு அப்படி என்ன பெருசா கேடு வந்துட போகுது? அவளுக்கு எந்த வியாதி வந்தாலும் எட்டி மிதிச்சு எகிரி ஓட விட்டுருவா. கண்டிப்பா அது கற்பகமாலாம் இருக்காது. அப்ப வேற யாரா இருக்கும்? ஏஞ்சலி, ஒருவேளை உன் புருஷன் புள்ள இல்லைன்னா மாமனார் மாமியார் அந்த மாதிரி யாராவது இருக்குமோ? ஏய், அப்படி யாராவது இருந்திருந்தா இந்நேரம் யாராவது வந்து என்கிட்ட விஷயத்த சொல்லிருப்பாங்கடி. பத்மாவாது ஓடி வந்துருவா. அப்படின்னா அது யாரா இருக்கும்? ஒருவேளை பத்மாவா இருக்குமோ? பத்மா என்னையே திருப்பி திருப்பி கேள்வி கேட்டுட்டு இருக்காம முதல்ல நீயே போய் யார் அந்த பெட்ல இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாம போய் பாத்துட்டு வா. சரி. ஏய் நில்ல. ஏய் அஞ்சலி, என்ன பண்ற? நீ போகாத, நானே போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வந்துடுறேன். ஐயோ, இந்த நிலைமையில எப்படி அஞ்சலி நீ போய் கேப்ப? ஐயோ, என்னால உன்னை நம்ப முடியாது. நீ சொதப்புனாலும் சொதப்பிடுவ. நானே போய் பாத்துட்டு வரேன். விடு அஞ்சலி. ஹலோ, ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? முதல்ல படுங்க. இல்ல டாக்டர், நான் கொஞ்சம். என்ன இல்ல டாக்டர், காரணம் எதுவா இருந்தாலும் இப்படி உட்கார கூடாதுமா. பண்ணிருக்கிறது மேஜர் ஆபரேஷன், அப்புறம் ஸ்டிச்சஸ் பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முதல்ல படுங்க. நர்ஸ், இவங்களை படுக்க வைங்க. ஏமா, இதுதான் நீங்க அவங்கள பாத்துக்கிற லட்சணமா? அவங்க எந்திரிச்சு உட்கார்ந்து இருக்காங்க, நீங்க பாத்துக்கிட்டே இருந்திருக்கீங்க. இல்ல டாக்டர், நானும் எந்திரிக்க வேணும்னு தான் சொன்னேன். ஆனா அஞ்சலி தான் கேட்கல. ஏமா, நீங்க இப்ப இருக்கிற சூழ்நிலையில இவ்வளவு சிரமப்பட்டு எந்திரிச்சு எங்கம்மா போறீங்க? சொல்லுங்க. இல்ல டாக்டர். அப்புறம் எதுக்கு எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? நான் சொல்ற வரைக்கும் அசையக்கூடாது. தயவு செஞ்சு உங்க உடம்பு மேல நீங்களும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மெடிசின்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. புதுசா இந்த மெடிசின்ஸும் தேவைப்படாது. தயவு செஞ்சு இனிமே எந்திரிச்சு உட்கார வேலையை பார்க்காதீங்க. ஓகே, கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. ஓகே டாக்டர், வாங்க. நான் சொன்ன நீ கேட்டியா? இப்ப பாரு, 2 பேரையும் டாக்டர் திட்டிட்டு போறாங்க. ஏய், அவங்க உங்க பிரச்சனை அவங்க உங்களுக்கு. இங்க வா. நீ முதல்ல என்ன பண்ற?
அந்த மனோகர் எதுக்காக இங்க வந்திருக்கான்னு போய் பார்த்துட்டு வா. சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். நீ பத்திரமா இரு. என்னாச்சுன்னு தெரியலையே. குழந்தைக்கு ஆக்சிடென்ட் சொல்லிட்டு போனாரு. ஒரு போன் பண்ணி கூட என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லல. எப்படி இருக்கு? ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. என்ன பண்ணுங்க? யாருக்கு போன்ல? பத்மா மாமா 2 தடவை போன் பண்ணிட்டா. என்ன சொல்றதுன்னு தெரியல. நீ ஏற்கனவே போனை டிஸ்கனெக்ட் பண்ணிட்ட. அவன் சந்தேகப்பட போறான். இதான் பேசி சமாளிப்பா. பேசு. சொல்லு பத்மா. என்னங்க, குழந்தைக்கு எப்படி இருக்கு? ஒன்னும் ஆபத்து இல்லையே? ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. இப்ப எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. பேட்டரி வேற லோவா இருக்கு. நான் அப்புறமா பேசுறேன். என்னங்க